வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சமூக நீதிக்கு எதிரானவர்களை தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஆபத்து வந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சென்னை மாநகரில் அதிரடியாக 120 இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம். கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு. சென்னை வடபழனியில் பால்கனி இடிந்து விழுந்ததில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை வெற்றி. இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கியது BCCI. சென்னை உள்பட 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அனைத்து MP MLAக்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் வருகிற 11 மற்றும் 15ஆம் தேதிகளில் மக்களுடன் முதல்வர் விரிவாக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் 11ஆம் தேதியன்று தர்மபுரியில் மக்களுடன் முதல்வர் விரிவாக்க நிகழ்ச்சியும், திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்க நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து MLAக்கள் MPக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக கூட்டணி பலத்தை நம்பியே தேர்தலை எதிர்கொள்வதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பாமக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஆபத்து வந்துள்ளது என்றும் திமுகவிற்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்ற அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு பக்கம் பணபலமும் ஆட்சி பலமும் சூழ்ந்துள்ளது என்றும் பாமக கூட்டணி பலத்தையொட்டி நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக அவர் கூறினார். சென்னை மாநகரில் அதிரடியாக இன்ஸ்பெக்டர்கள் இடமாறுதலால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக 120 இன்ஸ்பெக்டர்களை இடமாறுதல் செய்து உத்தரவிட்டுள்ளார். குற்றப்பிரிவில் பணிபுரியும் விஜயலட்சுமி அதே பகுதி மகளிர் காவல் நிலையத்திற்கும், வேப்பேரி சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ராஜு வியாசபாடிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். கமிஷனர் ரத்தோர் பிறப்பித்த உத்தரவு போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடபழனியில் பால்கனி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடபழனி கணேஷ் அவென்யூ பகுதியில் சுமார் 25 வருட பழைய கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டிடத்தின் முதல் தளத்தில் விஜயலட்சுமி என்ற பெண் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று விஜயலட்சுமி பூ வியாபாரி கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் பால்கனியில் இருந்தவாறு பூ வாங்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென பால்கனி இடிந்து விழுந்ததில் பூ வியாபாரி கிருஷ்ணமூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இதில் விஜயலட்சுமி இடுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடபழனி காவல்துறையினர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து முகநூலில் தரக்குறைவாக விமர்சித்துள்ளவர்களை கைது செய்ய கோரி கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறையினர் புகார் அளித்துள்ளனர். கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறையின் மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் புத்தர் போதனைகள் என்ற முகநூல் பக்கத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை தரக்குறைவாக ஒருமையில் விமர்சித்துள்ளதோடு மத கலவரத்தை தூண்டும் விதமாகவும் சுந்தரமூர்த்தி என்பவர் பதிவிட்டுள்ளார். எனவே இந்திய தண்டனை சட்டத்தில் முகநூல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுந்தரமூர்த்தியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். திரு சுந்தரமூர்த்தி என்பவர் எங்களது அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ரொம்ப ஒரு தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பதிவு போட்டிருக்காரு. அதை கண்டிக்கிற விதமா சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக நாங்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். ஆகவே இது போன்ற சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் முகநூல் ஃபேஸ்புக்குன்னு ஒரு இந்த மாதிரி தவறாக இது பண்றதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்கிறேன். தென்காசியில் பள்ளி மாணவிக்கு நடைபெற இருந்த திருமணத்தை சமூக நலத்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தென்காசி மாவட்டம் மேலக்கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவருக்கும் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து 18 வயது பூர்த்தியாகாத பள்ளி மாணவிக்கு திருமணம் நடைபெறுவதாக கடையநல்லூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தென்காசி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குழந்தைகள் திருமணம் தடுப்பு அலுவலர் மாணவிக்கு நடைபெற இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பாதிரியார் ஒருவர் இரு தரப்பினரிடையே மோதல் உருவாக்கும் வகையில் பேசியது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் பாதிரியார் மன்னிப்பு கோரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கோவையில் தேவாலய பாதிரியார் பிரின்ஸ் கவின் என்பவர் முகநூலில் இரு தரப்பினரிடையே மோதலை ஊக்குவிக்கும் வகையில் மாட்டிறைச்சி தொடர்பான வீடியோவை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக பந்தயச்சாலை காவல்துறையினர் பாதிரியார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிரியார் பிரின்ஸ் கவின் தன்னிலை விளக்கம் அளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 16ஆம் தேதி தேவாலயத்தில் உரை நிகழ்த்திய போது அதில் சில வார்த்தைகள் இந்து சகோதரர்களுக்கு வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தியது என்பதை அறிந்ததாகவும் மூட நம்பிக்கைகள் குறித்தும் கலாச்சார ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் குறித்து சொல்வதற்காகவே மாட்டிறைச்சி குறித்து பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் காரணமாக இந்து சகோதரர்கள் புண்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை தெரிவித்துக் கொள்வதாகவும் பாதிரியார் பிரின்ஸ் கவின் தெரிவித்துள்ளார். என்னுடைய நோக்கம் எந்த ஒரு சமயத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவர்களையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மாறாக மூட நம்பிக்கைகளை குறித்தும் கலாச்சார சீரழிகளில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பாக ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து சொல்வதற்காக அந்த மாட்டிறைச்சி அரசியலை குறித்து நான் பேசினேன். எனவே இந்து சகோதரர்களை எந்த விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லளவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மதுரையில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து மக்கள் நீதி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் அனைத்து மக்கள் நீதி கட்சியின் சார்பில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து மக்கள் நீதி கட்சியின் மாவட்ட தலைவர் ரைட் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவனர் யோசன், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயத்தையும் டாஸ்மாக் கடையையும் நிரந்தரமாக மூட வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவெரும்பூர் அருகே நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள தனியார் கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் இந்திய மாணவர் சங்கத்தின் திருச்சி மாவட்ட தலைவர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 186வது திமுக வட்ட செயலாளரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த புழுதிவாக்கம் பகுதியில் 186வது திமுக வட்ட செயலாளர் குமாரசாமி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டப்பட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இணைந்து குமாரசாமிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் அரசு தீண்டாமை சுவரை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்களை பிரித்து வைக்கும் வகையில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு புறம்போக்கு நிலத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் துணையுடன் தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றி கம்பிவேலி அமைத்துள்ளனர். மேலும் ஆதிதிராவிட மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராவையும் அமைத்துள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு தீண்டாமை சுவர், சிசிடிவி கேமரா மற்றும் போலியாக போடப்பட்டுள்ள பட்டாவை ரத்து செய்துவிட்டு கம்பி வேலியை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். விளாத்திக்குளம் அருகே சங்கர்லிங்கபுரம் தலித் மக்கள் ஒற்றுமையாக வாழும் சங்கர்லிங்கபுரம் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் உள்ள 30 சென்ட் இடத்தை தனிநபர் ஒருவருக்காக தாசில்தார் உட்பட சில அரசு அதிகாரிகள் பட்டா போட்டு முறைகேடாக அந்த தலித் மக்களுக்கு சொந்தமான இடத்தை பட்டா போட்டு பணம் வாங்கி கொண்டு அவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த இடத்தை மீட்டு கொடுக்கிறதுக்கும் அதில் போடப்பட்ட தீண்டாமை வேலி, தீண்டாமை சுவரை அகற்றவும், அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி அதே மக்களுக்கு திருப்பி கொடுக்கவும், அந்த பகுதியில் பெண்கள் சில இயற்கை உபயோகத்துக்காக செல்லக்கூடிய ஒரு நிலம் இருக்கு. அது பக்கத்தில் 6 கேமராக்கள், நவீன கேமராக்கள் பொருத்தி இருக்கிறாங்க. அந்த கேமராவை அகற்றணும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை. இது சம்பந்தமாக சங்கரலிங்கபுரம் நாட்டாமை மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து சிந்தாமணி அகரம் பகுதியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து சென்னை வடகிழக்கு மாவட்டம் வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றியம் சார்பில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சிந்தாமணி அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் பேசினார். அப்போது 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி திட்டம் என பல திட்டங்களை நமது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும், அவரால் நிறுத்தப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மோரை கோதை தயாளன், மாவட்ட கவுன்சிலரும் இளைஞரணி துறை அமைப்பாளருமான மோரை சதீஷ்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வேலூர் அருகே கஞ்சா கடத்தி வந்த இளைஞரை குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் தாலுகா காவல் ஆய்வாளர் சாந்தி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நடந்து வந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்துள்ளார். இதனையடுத்து அவரை பரிசோதித்த போது பையில் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் செங்குன்றம் பகுதியை சேர்ந்த வேலுகுமார் என்பதும் ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. அதன் பின்னர் வேலுகுமாரை குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை அருகே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் நலவாரிய அட்டைகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நாடக கலைஞர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பல்லூர் பகுதியை சேர்ந்த தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடக கலைஞர்கள் மனு அளித்தனர். அதில் நாடக கலைஞர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலவாரிய புத்தகம் வழங்க வேண்டும், அடையாள அட்டை கிடைக்க பெறாதவர்களை அடையாளம் கண்டு நலவாரிய புத்தகம் வழங்க வட்ட வாரியாக அரசு சார்ந்த ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும், ஒன்றியத்தில் கலைக்கூடம் கட்டித்தர வேண்டும், தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை அருகே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஒரு பெண் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் சாந்தி ஆகிய இருவரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் அபர்ணா தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிப், கரீம், அமுல்ராஜ் ஆகிய 3 பேரை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டதின் பேரில் ஒரு பெண் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னையில் காவல்துறையினர் என கூறி மெடிக்கல் கடை உரிமையாளரை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்று பணம் பறித்த 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னை குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் என்பவர் குரோம்பேட்டையில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சில்லறை மற்றும் மொத்தமாகவும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அசாருதீனை நோட்டமிட்ட 9 பேர் கொண்ட கும்பல் தங்களை காவலர்கள் என அடையாளப்படுத்திக் கொண்டு சட்டவிரோதமாக மருந்து விற்பனையில் ஈடுபட்ட உன்னிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கூறி அசாருதீன் கண்ணை கட்டி பம்மல் சுடுகாட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அவரை மிரட்டிய கும்பல் அசாருதீனின் ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி ரூபாய் 7.5 லட்சத்தை கொள்ளையடித்தனர். இதனையடுத்து மீண்டும் 30 லட்சம் ரூபாய் வேண்டும் என மர்ம கும்பல் கேட்ட நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் அசாருதீன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட 9 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கைவிலங்கு, வாக்கி டாக்கி, ஒரு பொம்மை துப்பாக்கி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாங்காட்டில் சாலையில் சுற்றி திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் கால்நடைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். மேலும் சாலைகள் மற்றும் வீதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாலையில் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் இந்த சம்பவத்தில் தலையிட்டு உடனடியாக சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னையை அடுத்து ஐயப்பன் தாங்கலில் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் செயற்குழு, பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் வெங்கடேசன், மாநில செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தரன் ராஜா, மயிலாப்பூர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் ஓட்டுநர்கள் படும் துயரங்களை எடுத்துரைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கி நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் அடையாள அட்டைகளை வழங்கினர். இதனையடுத்து மாநில பொதுச் செயலாளர் ஜி செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள் மேம்பாடு அடைந்துள்ளன, ஆனால் வாடகை வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கருத்தில் கொண்டு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாகனத்திற்கு புதிய விலையை அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதில் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தோட செயற்குழு, பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் ஐயப்பந்தாங்கல்லேருந்து நடந்திருக்கு. எங்களுடைய ஓட்டுநர்கள் சுற்றுலா தலங்கள் மேம்பட்டுக்கொள்ளைய வாடகை வாகன ஓட்டுநர்கள் யாரும் முன்னேற்றமே அடையலை. கால் டாக்ஸியாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழகம் தான் முன்னேற்கும் இல்லையா. தமிழ்நாடு கால் டாக்ஸி வாடகை ஓட்டுநர் வாகனம் யாருமே இன்னும் முன்னேற்றத்துக்கு அடையலை. பல கட்ட போராட்டங்கள் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மனுவாகவும் கோரிக்கையாகவும் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்டையும் போக்குவரத்து ஆணையர்கிட்டையுமே நம்ம நேரடியாக மனு கொடுத்துரும். எந்த ஒரு இதுவும் நடக்கலை. கடைசியாக ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த வாழ்வாதாரத்தை இருந்து வெளியில் போகிற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு நல்ல ஒரு முறையில் இந்த ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்குள்ளே முறையான தொழிலாளர்களை கூப்பிட்டு, தொழிற்சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசினா அதுக்குண்டான முயற்சியில் இருக்கலாம். சில கார்ப்பரேட் நிறுவனங்களால் அடிமட்ட ரேட்டால் இது தொழிலை விட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், மேக்ஸ் கேப் ஓட்டுநராக இருக்கட்டும், அனைத்து வாடகை வாகன ஓட்டுநர்களும் இந்த தொழில் நலிவடைஞ்ச காரணத்தினால எல்லோரும் வெளியில் போகிற சுச்சுவேஷன் கொண்டே இருக்குது. அதனால தான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த அக்னி சிறகுகள் சங்கத்து சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். முடிந்த அளவுக்கு முதலமைச்சர் இது ஒரு கவனம் செலுத்தி, ஓட்டுநர்னா ஒரு ஓட்டுநர் இல்லை, 10 லட்சத்தும் 5 லட்சத்துக்கு மேலே ஓட்டுநர் இருக்காங்க. எந்த ஓட்டுநரும் அழுக குமுறலோடு தான் இருக்காங்களோ, எந்த ஓட்டுநருடைய வாழ்வாதாரமும் இதுவரைக்கும் முன்னுக்கு வந்ததாக இல்லை. 10 கார் வச்சிருந்த ஓட்டுநர் இன்றைக்கி ஒரு கார் கூட வச்சுருக்க முடியல. வாடகை வாகனத்துக்கு வாடகைக்கு வண்டி ஓட்டுறார். அந்த அளவுக்கு இருக்குது. வாடகை வாகன ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு தமிழக அரசு நல்ல முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அக்னி சிறகுகள் சங்கத்து சார்பாக மாநில பொதுச்செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை, இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களை அழைத்து சரியான முறையில் அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். 12 ரூபா எங்களுடைய சொந்த காரு, நாங்கள் சொந்தமாக டீசல் போட்டு இன்சூரன்ஸ், எஃப்சி, வாடகை எல்லாமே நாம் கொடுத்து அவங்க எங்கள் வண்டிக்கு அவங்க நிர்ணயிக்கிறாங்க. 12 ரூபாய்க்கு நீ போகணும். அப்போ கட்டாயம் மன உளைச்சலுக்கு ஒரு டிரைவர் ஆளாகிறான். 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு ஒரு வாடகை ஓட்டுநர் போனார்னா அவருடைய டீசல் போக மிச்சம் என்ன இருக்கும்? இன்னைய வரைக்கும் கந்து வட்டி கொடுமைக்கு தான், வட்டிக்கு வாங்கி தான் ஒவ்வொரு ஓட்டுநரும் பழச்சிட்டு வராங்க. யாருக்குமே இது வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைய கூட படிக்க வைக்க முடியல. ஓகே, கனவு திட்டம்னு சொல்லி முதலமைச்சர் வச்சுருக்காரு, அதில் ஓகே பரவாயில்ல. ஆனால் மற்றபடி ஓட்டுநர் வாழ்வாதாரமே இல்லை. தமிழகம் முழுக்க
எந்த ஓட்டுநருக்கும் ஒரு முறையான பார்க்கிங் வசதி இல்லை. எங்கேயும் போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வழி இல்லை. எங்கே நிப்பாட்டினாலும் வாடகை வாங்கின வண்டி எடு. நாங்களும் இந்த அரசாங்கத்து வரி தானே கட்டுறோம், ஒன்றும் சும்மா இல்லையே. எங்களையும் உரிய மரியாதை கொடுத்து இந்த அரசாங்கம் வழி நடத்தணும், அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். புதுச்சேரியில் பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்தவர்கள் மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 177 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி அரசை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை என்பதால் வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகராட்சியில பணிபுரிஞ்சு இறந்து போன ஊழியர்களுடைய வாரிசார்களுக்கு மொத்தம் 127 பேர் கருணை அடிப்படையில் அந்த பணி எங்களுக்கு கொடுக்க வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த புதுச்சேரி நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் எங்களுக்கு இந்த பணியை வழங்குவதில் ரொம்ப காலதாமதம் செய்ததால நாங்களும் இது சம்பந்தமாக பல அதிகாரிகளை சந்திச்சிருக்கோம். முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அப்புறம் நகராட்சி நிர்வாகத்துக்கும் பல முறை கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த அரசு நிர்வாகமானது எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இதுக்குண்டான பணியை வழங்குறதுல மிகவும் காலதாமதம் செய்து வராங்க. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை புதுச்சேரி அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராஜினாமாவை தொடர்ந்து முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஏன்னா அவர் இந்த 3 ஆண்டு காலமாகவே முதலமைச்சராக இருந்தோம், நிம்மதியற்ற ஒரு முதலமைச்சராக தான் செயல்பட்டு வர்றார். அது எல்லாருக்குமே தெரியுது. அவரும் பல முறை சொல்றாரு, எனக்கு இந்த பதவியில நிம்மதி இல்லை, நான் நினைச்சதை செய்ய முடியல, இந்த அரசு அதிகாரிகளுக்கு எனக்கு ஒத்துழைக்கல, இந்த சிஎஸ் ஒத்துழைக்கல, இந்த துணைநிலை ஆளுநர் ஒத்துழைக்கல. அப்ப இவங்களாம் யாரு? இவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தானே. அப்போ ஒரு டைரக்டாவே சொல்றாரு, பிஜேபி எனக்கு துணையா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? இந்த உள்துறை அமைச்சர் எங்க போனாருன்னு தெரியல. தேர்தலுக்கு பிறகு தானே இது நடக்குது. உள்துறை அமைச்சர் வாய் மூடி மௌனம் காப்பதிய, சபாநாயகர் எல்லா பிரச்சனையும் பேசுவார் இல்லையா? எல்லா பிரச்சனையுமே ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அவரே நிதி அமைச்சரா இருப்பாரு, அவரே பைனான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு, அவரே உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருப்பாரு, அவரே சிஎஸ் கூட்டு பல பிரச்சனையை பேசுவாரு, அவரே துறை அதிகாரிகள்லாம் கூட்டு பேசுவாரு. சபை நடக்காத போது எல்லாமே செய்யக்கூடிய சபாநாயகர் இந்த பிரச்சனையில ஏன் மௌனம் காக்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு காலம் எல்லாருமே சேர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாங்களா என்பதும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த அரசு என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை இழந்த அரசாக இருக்கின்றது. இதுல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, தன்னுடன் இருக்கக்கூடிய மீதி உள்ள 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு வருவாய் துறையை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடு. மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டையை அட்டையாக மாற்றிக்கோடு. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் சிவகுமார் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் மனுவை பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சிவகுமார் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு மாற்றுத்திறனாளிகள் கலைந்து சென்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சமூக நீதிக்கு எதிரானவர்களை தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஆபத்து வந்துள்ளது. அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சென்னை மாநகரில் அதிரடியாக 120 இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம். கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு. சென்னை வடபழனியில் பால்கனி இடிந்து விழுந்ததில் விபத்து. ஒருவர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை வெற்றி. இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கியது BCCI. சென்னை உள்பட 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.